ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேக்குட்டிக்கு நேற்றுருந்து நல்லா சளி பிடிச்சிருந்ததுங்க. காலைல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீவருமே இருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது எங்கள் மேக்குட்டி சளி பிடிச்சதாங்க இருந்தது. சரி, ஓகே, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி நம்ம உடனே இருக்கிற ஸ்ரீ பாலாஜி ஹாஸ்பிட்டல் தாங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வரது இதான் ஃபஸ்ட் டைம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டீஸ் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபீஸுமே அவ்வளவோ பரவாயில்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க. அப்படியே பாப்பாவுக்கு மெடிசன்லாம் வாங்கிட்டு நாங்களும் அப்படியே வந்துட்டு ஆட்டோலேயே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நாங்கள் ஆட்டோலேயே போயிட்டோங்க. எங்கள் மேயாவுக்கு ஆட்டோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஜூஸ் குடிக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ஐஸ்கிரீம் வேணும் வேணும் அடம் பிடிச்சாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் ஜூஸே கொடுத்து மேகாவை சமாளிச்சிட்டோங்க. எப்படி குடிப்பீங்க? குடிச்சு காட்டுங்க அம்மாட்ட. குடிச்சுக்கோ. அம்மா குடுறேன், அம்மா குடிச்சுக்கிறேன்டா. மேயாக்குட்டிக்கு எவ்வளோதான் காய்ச்சல் சளி இருந்தாலுமே அவங்க ஃப்ரூட்ஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து அப்படியே பழகிட்டாங்களா, அதனால நாங்கள் காய்ச்சலே இருந்தாலும் நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்போங்க. அவங்களுக்கு ஆப்பிள்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் அதாங்க ரொம்ப பிடிக்கும். அப்படியே நாங்களும் ஒரு வழியாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.